அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 30/4/2025. திருதியை திதி மதியம் 2:12 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் மாலை 4:18 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவானுடன் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சுக்கிரன் புதனுடன் சனி பகவானும் ராகுவும். இன்றைய விசேஷம் அட்சய திருதியை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்க, புது உடை வாங்க மற்றும் அணிய, புது தொழில் தொடங்க, வாகனம் வாங்க, அன்னதானம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. நம்பிக்கையின் மிகப்பெரிய முக்கிய அம்சம் விடாமுயற்சியாகும். ஆமாங்க, நம்பிக்கை எல்லாருமே நம்புகிறாங்க, நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த ஆழமான நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது. நம்பின மாதிரி நாம் நினச்ச மாதிரி அடைவதற்கு விடாமுயற்சியும் வேண்டும். அதெல்லாம் இருந்தால் தான், அதெல்லாம் ஒன்று சேரும்போது தான் நமக்கு வெற்றி கிடைக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு லட்சியங்களை அடிமனதில் உருவாக்கி அந்த லட்சிய கனவுகளை அடைவதற்காக இரவு பகலாக விடாமுயற்சியுடன் உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் மற்றொரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. 2 பேரும் அது 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. பாக்யாதிபதியும் சுகாதிபதியும் சேர்ந்தால் அதுக்கு பேர் புதையல் யோகமாகும். அப்படிப்பட்ட அற்புதமான நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. சிலருக்கு புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. குடும்பத்திலேயும் மன நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஏற்கனவே நீங்கள் பேசின்னு இருக்கீங்க. அதெல்லாம் இன்றைக்கி கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 4:15 வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 4:15 பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, கதவை அடைத்தால் ஜன்னலை திறந்து விடுகிறார் கடவுள். ஆமாங்க, கடவுள் எப்பயுமே அப்படி தாங்க, நம்மோட இருக்கிறாருங்க. நாம் எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலையிலேயே அவர் உட்கார்ந்துருக்கிறாருங்க. சூழ்ச்சியால், எதிரியால் சிலர் நமக்கு கெடுதல் செய்தாலும் அதிலேருந்து விடுபடுவதற்கான வழிகளையும் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறாருங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பாத கமலங்களை சிக்கன பிடித்து கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம்
எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று இன்றைக்கி நீங்கள் பிரார்த்தனைகள் செய்வீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். ஆனாலும் ராசிக்குள்ளேயே குருவும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா உத்தியோகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட ஆர்வமாக பேசுவாங்க, உங்களை பாராட்டி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க. எதிர்பார்த்தபடி இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு சின்னதாக ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எட்டி பார்க்கும். நேற்றைய தினத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்திலேயே நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. ஞாபக மறதி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரத்தில் மாலை 4:18 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் மாலை 4:18 பயணம் செய்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மற்றவர் கவலைகளில் நாம் பங்கு பெறும் பொழுது நம்முடைய கவலைகளுக்கு ஆறுதல் கிடைக்கிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தான் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் அப்படின்னா ஓடி போய் முதல்ல நீங்கள் நிற்பீங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லை, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு செய்து தரேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரியான ஒரு கருணை மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்ச காசில் இன்றைக்கி ஏதாவது ஒரு நகை நட்டு நாம் வாங்கிடணும் அப்படின்னு இன்றைக்கி நம்பிக்கையோடு போய் இன்றைக்கி நகை நட்டெல்லாம் வாங்குவீங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. 12ஆம் இடத்துல குரு பகவானுடன் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக ஆறுதலாக இன்றைக்கி பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. 10ஆம் இடத்துல உங்களுக்கு வலுவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி விற்று தீருங்க. அதே போல் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாமே குறைஞ்சி இன்றைக்கி மரியாதை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குங்க. காலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே,
பல விஷயங்களை நினைக்கலாம், ஆனால் ஒன்றையே உறுதியாக செய்ய வேண்டும். ஆமாங்க, ஏகப்பட்ட வித்தை உங்களுக்கு தெரியுங்க, எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இருந்தாலும் ஏதாவது ஒன்றை நீங்கள் முழுமையாக தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் முன்னோக்கி செல்வீங்க. அதனால தாங்க 4 தெரிஞ்சிருந்தாலும் 4லேயும் இங்கேயும் அங்கேயுமா கால் பதிக்காமல் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்ததிலேயே தேர்வு பெற்று மிகப்பெரிய வெற்றியை சம்பாதிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பிரபல யோகாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சேருங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் மொபைல் ஃபோன் அது மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி வியாபாரம் நடந்தால் நாம் ரொம்ப பெருசாக முன்னுக்கு வந்துடலாம் சீக்கிரமாகவே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்க ஆரம்பிக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வருங்க. மேலிடத்து செல்வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 4:15 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் சுமாராக இருந்தாலும் மாலை 4:15 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கர்மத்தினாலே வந்தது தர்மத்தினாலேயே போக வேண்டும். ஆமாங்க, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நாம் ஏதாவது சில கெடுதல் செய்திருந்தாலும் அந்த கெடுதல்களெல்லாம் விலகிறதுக்கு நாம் தர்மம் செய்ய வேண்டும். அதே மாதிரி நம்முடைய முத்தோர்கள், அதான் நமக்கு மூத்தோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, நம்முடைய மூத்தோர்கள், முதியோர்கள், நம்ம குடும்பத்தில் பாரம்பரியத்தில் வந்த பெரியோர்கள் ஏதோ அந்த சூழ்நிலைக்காக ஏதேனும் தவறுகள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களும் நம்மை பாதிச்சிடக்கூடாது, நம்மையும் பாதிச்சிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளையும் பாதிச்சிடக்கூடாது, வம்சத்தையும் பாதிச்சிடக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் தர்மம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்ண பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் தாங்க. உங்கள் ராசிநாதனே சூரியன் தானே, அவர் ஏதாவது வித்தியாசம் பார்க்குறாரா, வேறுபாடு பார்க்குறாரா? அது மாதிரி தான் நீங்களும் எல்லாருக்குமே உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா வகையிலுமே தர்மவான்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. அற்புதமான இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, எதிர்த்தவங்க அடங்குவாங்க, பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு தாங்க இருக்கார். அதே மாதிரி உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல உட்காந்துட்டார். அதனால் நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் வருது, தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கும். சின்ன சின்ன பாராட்டுதல்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு எல்லா வகையுமே நல்லா இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் செயல்படுபவர்களுக்குத்தான் இந்த உலகம் என்றும் சொந்தமாகிறது. ஆமாங்க, உங்களுக்கு சுறுசுறுப்புக்கு சொல்லியாங்க தரணும். எப்பயுமே நீங்கள் குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை வயசானாலும் நீங்கள் இளமையாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, கூடுதல் நேரம் உழைக்கிறதுலையும் நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. அதனால தாங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த வேலையை எடுத்தாலும் அதை முடித்து காட்டுவதிலேயே வல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசியை சுக்கிரன் நேருக்கு நேராக பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் புதனும் நேருக்கு நேராக பார்க்குறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஏதாவது ஒரு இடம் வாங்கிடணும் அப்படிங்கிறதுல குறியாக நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க. அதே மாதிரி சந்திரனும் இன்றைக்கி சாதகமாக இருக்கிறாரு. அதனால் சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால திடீர்னு சிலர்லாம் அறிமுகம் ஆகுவாங்க. அதனால் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் எப்பயுமே நீங்கள் கவனமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. உழைப்புக்கு ஏற்ற பலன் ஒரு நாள் நிச்சயமாக கிடைத்தே தீரும். இப்படி பூரணமாக உழைப்பையே நம்பிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. அடுத்தவங்க நிழலில் அடுத்தவங்க உழைப்பில் பிழைப்பு நடத்துறது உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காதுங்க. கூழோ கஞ்சியோ ஏதோ ஒன்று நம்ம உழைப்பில் நம்ம சம்பாத்தியத்தில் நாம் சாப்பிட்டு வாடுறது தான் நமக்கு கௌரவமாக இருக்கும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசிக்கொண்டு உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஆனால் 2-3 நாளாகவே சந்திராஷ்டமம் இருந்ததுனால அலைச்சல் இருந்தது. சின்ன சின்ன விவாதங்களும் இருந்தது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார புரிதலும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மெல்ல மெல்ல நிலைமை கொஞ்சம் சீராகுங்க. இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:18 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பணவரவு, செல்வாக்கு அதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள், வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. ஆனாலும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விறுவிறுப்பாக விற்று தேரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகுங்க. கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மூலமாக சின்ன சின்ன உதவிகளும் இன்றைக்கு கிடைக்குங்க. ஆனாலும் மாலை 4:18 வரைக்கும் சந்திராஷ்டமம் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, ஊக்கமும் செயலும் ஒன்றாக பயணம் செய்தால் அதுவே வெற்றியாக வெளிப்படுகிறது. ஆமாங்க, எந்த வேலை எடுத்தாலும் நீங்கள் ஊக்கமாக உற்சாகமாக அதில் ஈடுபடுவீங்க. ஏனோ தானோன்னு சும்மா கடமைக்கெல்லாம் எந்த வேலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் பிடிக்கலைன்னா எனக்கு பிடிக்கலைன்னு தூக்கி போட்டுருவீங்க. பிடிக்குது அப்படின்னு ஒரு வேலையை தொட்டு அடுத்து எல்லாத்தையும் நடத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை முடிக்கிற வரைக்குமே நீங்கள் தூங்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எதை தொட்டாலும் அதை ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் ஓடி ஆடி அந்த வேலையை சிறப்பாக முடித்து காட்டுவதில்லை சிறந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் தொடங்குதுங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எப்பயுமே உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க, நல்லது செய்கிறீங்க. ஏதாவது ஒரு விசேஷம்னா அவங்களையும் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக அவங்கள்ட்ட பழகணும், பேசணும். பொதுவாகவே இன்றைக்கி யாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவங்களுக்கு நான் நல்லது செய்யத்தான் இதெல்லாம் பேசினேன், இதெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்க என்னத்துக்கு இவர் இதெல்லாம் தலையிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி தானேங்க போகும். இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:18 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு பிறகு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொடங்குது. அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:18 அதை கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இரவு பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இரவு உணவும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கடன் தர வேண்டாம், அதில் கொஞ்சம் கராராக இருந்துருங்க. அதே மாதிரி உத்தியோக விஷயத்துலையுமே இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அதிகாரிகள் ஏதாவது கூப்பிட்டு சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்குறதுனால எல்லா வகையிலுமே அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, முடிந்த வரைக்கும் மற்றவர்களை விட அறிவாளியாகவே இரு. ஆனால் அதை அவர்களிடம் சொல்லி கொண்டிருக்காதே. ஆமாங்க, இப்படி ஒரு பொன்மொழிங்க. நீங்கள் எல்லாரை விட அறிவாளி தான். நிறைய படிக்கிறீங்க. புத்தகங்களை மட்டுமா, அனுபவங்களையும் நிறையா படிக்கிறீங்க, வாழ்க்கையும் நிறையா படிக்கிறீங்க. அக்கம் பக்கம் சுற்றி முற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் உற்று நோக்குறீங்க. அதனால தாங்க மற்றவங்களை விட ஒரு படி அறிவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் அனுபவ அறிவால் ஜெயித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதியோடு உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனோட உட்கார்ந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாகவே நடக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி சாதகமாகவே முடியுங்க. பெரியவங்க பெற்றோருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி முழுமையாக கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. முதல் மரியாதையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான யோசனைகள் இருக்கீங்க. வீடு மாறுறது, இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது, கூடுதல் அறை கட்டுறது, கூடுதல் தளம் அமைக்கிறது, இப்படி பல யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இப்படின்னு ஆகிறத விட இதை முதல்ல பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. அதே போல் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உற்சாகமாக இருப்பீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அது கொஞ்சம் சரியாகுங்க. அதே மாதிரி வேலை சுமை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மூத்த அதிகாரிகள் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு பொருள் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க.
மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, பணவரவு உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடந்து முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை அள்ளித்தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நீங்கள் உடலில் அணியும் உடையை விட மிகவும் மேலானது உங்கள் முகத்தில் இருக்கும் மலர்ச்சியாகும். ஆமாங்க, நாம் என்ன தான் பிரம்மாண்டமாக விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களெல்லாம் அணிந்து கொண்டு முகப்பூச்செல்லாம் பூசிக்கொண்டு பளபளப்பாக முகத்தை வைத்து கொண்டிருந்தாலும் அந்த முகத்தில் அந்த புன்னகை இருக்கு இல்லைங்களா, அந்த மலர்ந்த முகம் இருக்கு இல்லைங்களா, அந்த கருணையான பார்வை இருக்கு இல்லைங்களா, அந்த கருணையான மலர்ந்த முகத்தால், புன்னகை பூத்த முகத்தால் எல்லோரையும் கவர்ந்து ஈர்க்கக்கூடிய காந்தங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம், எல்லாம் நம்மால் முடியும், முன்ன மாதிரி இல்லை, நமக்கு நல்ல காலம் வந்தாச்சு, நமக்கும் அதிர்ஷ்டம் அடிக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நம்பிக்கைக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, அடுத்தது 8ஆம் இடத்துக்கும் போக போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக கோபம் வர ஆரம்பிக்கும். இழந்ததையெல்லாம் நினச்சி சும்மா வருத்தப்பட்டு இருக்காதீங்க. கடந்து போனதையெல்லாம் நினைத்தீங்கன்னா அது சரியாக வராதுங்க. மேற்கொண்டு எப்படி என்ன வழிக்கு போகலான்னு யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள்லாம் மனசை விட்டு விலக ஆரம்பிக்கும். உற்சாகமாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. புது தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். திடீர்னு லாபம் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக முன்கோபம் சோர்வெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வெற்றிக்கு பின்னும் தன்னை அடக்கிக் கொள்பவர்கள் 2வது முறையாக வெற்றி பெற்ற மனிதராகிறார்கள். நீங்கள் அப்படி தாங்க, வெற்றி அடைஞ்சிட்டோன்னு சொல்லியெல்லாம் அப்படியே குதித்து நீங்கள் துள்ளி குதித்து ஆட மாட்டீங்க, பாட மாட்டீங்க. ஏன்னா அந்த வெற்றிக்கு பின்னால் எத்தனை சோகம் இருக்குது, எத்தனை இழப்பு இருக்குது, எத்தனையோ அவமானங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எவ்வளோ பெரிய வெற்றி வந்தாலும், எவ்வளோ பெரிய பணம் பதவி வந்தாலும் அடக்கி வாசிக்கக்கூடிய உண்மையானவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது கிடைக்கும். நல்ல விதத்தில் நீங்களும் பேசுவீங்க, எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. நீங்களும் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த பழைய நண்பர்கள் உறவினர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. புது தொழில் சின்னதாக தொடங்கியிருக்கீங்க, அது மடமன்னு ரொம்ப பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து 4 பக்கத்துலேயும் பாடாப்படுத்தின்னு இருக்காரு. இருந்தாலும் ஜெயிச்சிருவோம், நாம் பார்க்காத சோகமா, அதனால் நம்மால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி இறங்கி எல்லா வகையிலுமே முன்னேறுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால உடம்பு பாடாப்படுத்துது. ஆனால் ஸ்கேனெல்லாம் எடுத்தால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த வலியை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கேன்னு
அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. இன்றைய தினம் விலை உயர்ந்த தங்க நகைகள், மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுன்றதையும் வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரவாயில்ல, நமக்கு அதிர்ஷ்டம் வந்துடுச்சுங்கிற நம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவு விலகி கொஞ்சம் பொறுப்பாக வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி வேலைக்கு வந்து சேருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த சில சம்பவங்கள் அதெல்லாம் சரியாகி மேலதிகாரிகள் உங்களை நல்லா புரிஞ்சிப்பாங்க. நீங்கள் எந்தளவுக்கு திறமைசாலிங்கிறதையும் இன்றைக்கி நிரூபித்து காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எந்த ஒரு காயத்திற்கும் நண்பன் மருந்தாவான். ஆனால் நண்பன் ஏற்படுத்தக்கூடிய காயத்திற்கு மருந்தே இல்லை. ஆமாங்க, தவறி விழுந்தோம்னா நாம் எழுந்து நடந்து போயிடலாங்க. ஆனால் தள்ளி விட்டாங்கன்னா நாம் கொஞ்சம் தடுமாறி தாங்க எழுந்திருக்க வேண்டியதாக இருக்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனையோ துரோகங்கள் எல்லோரும் செய்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு விடாமுயற்சியால் உழைப்பால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சனி பகவானும் ராகுவும் ராசிக்குள்ளார உட்காந்துக்கிட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் சோகம்தான், எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை தான். காதில் நல்ல செய்தியே வந்து விழமாட்டேங்குது. எந்த பக்கம் போனாலும் இப்படி தான் இருக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் அழுத்து கொள்வீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இப்போல்லாம் கொஞ்சம் கோபப்படவும் ஆரம்பிச்சிட்டிங்க. எவ்வளோ நாளைக்கு தான் நானும் பொறுத்து போகிறதுங்கிற ஒரு எண்ணமும் மனசுக்குள்ளார எழுந்து நிற்குதுங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகும். எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கும். புது டிசைனில் நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. தைரியஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. என்ன இருந்தாலும் உங்கள்கிட்ட உழைப்பு இருக்குது, உண்மை இருக்குது. அதனால் எல்லாரும் உங்களை வந்து மறுத்து விட முடியாது, புறம் தள்ளிவிட முடியாது. அதனால தான் நீங்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக எல்லா இடத்துலையுமே பரவி கொண்டிருக்கீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:15 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.